அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அன்று காலையில் மழை பெய்து ஓய்ந்திருந்தது. சுப்புலட்சுமி தனது முதல் மகன் கண்ணனின் வீட்டுக்கு வந்தார். கையில் ஒரு பழைய பட்டு சால்வை, தோளில் ஒரு பை, மனதில் கொஞ்சம் கவலையுடனும் வீட்டுக்குள் வந்தார். அம்மா, உள்ள வாங்க என்றான் கண்ணன். கிராமத்தில் கண்ணனின் வீடு பெரிய மாளிகை மாதிரி இருக்காது. முன்னாடி வராந்தா, பக்கத்தில் மாடு கட்டும் இடம், பின்பக்கம் சமையலறை என்று அனைத்தும் எளிமையாகவே இருக்கும். கண்ணனின் மனைவி மீனாவும் உள்ளே இருந்து வந்து போலியான புன்னகையுடன் வாங்கம்மா, உள்ள வாங்க என்றாள். இது போலியான அன்பு என்று கண்ணனின் அம்மாவிற்கு புரியவில்லை. மீனா மாமியார் வந்த உடனேயே நிறைய வேலை இருக்கு, அதிகாலையிலேயே எழுந்து பால் கறக்கணும், கண்ணன் ஒவ்வொரு நாளும் மாட்டுப்பாலை டவுனுக்கு கொண்டு சென்று கொடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், நீங்கள் இங்கேயே இருந்தால் நன்றாக இருக்கும் என்று வந்த உடனேயே வேலைகளை அடுக்கிவிட்டு சென்றாள் மீனா. சுப்புலட்சுமிக்கு அது உத்தரவு போலவும் எதிர்பார்ப்பு போலவும் இருந்தது. அடுத்த நாள் காலை வெளிச்சமே வராத நேரத்தில் கண்ணன் வந்து அம்மாவை எழுப்பினான். அம்மா, பால் கறக்க வேண்டும் என்று சொன்னான். இந்த வேலை அவளுக்கு பழகியதுதான் என்றாலும் உடல் ஒத்துழைக்கவில்லை. ஆனாலும் எழுந்து வேகமாக வேலையை பார்க்க ஆரம்பித்தார். அந்த வெந்நீரான பால் குடுவையில் விடும் சத்தம் குளிர்ந்த காற்றோடு சேர்ந்து ஒரு இனிமையை கொடுத்தது. கண்ணனின் பின்பக்கத்திலிருந்து மீனா, அம்மா சீக்கிரம் முடிங்க, டவுனுக்கு பால் அனுப்ப நேரமாகுது என்றாள். உள்ளுக்குள் கவலையுடன் சுப்புலட்சுமி கையில் வலி இருந்தாலும் தன் வேகத்தை கூட்டினார். பால் கறந்து முடித்து கண்ணனை அனுப்பிவிட்டு ஓய்வாக உட்கார்ந்தார். மீனா சிறப்பாக சமையல் செய்வாள். எந்த உணவாக இருந்தாலும் அவள் மிகவும் சுவையாக செய்து முடிப்பாள். சுவையும் அற்புதமாக இருக்கும். சுப்புலட்சுமி சமையல் அறைக்குள் சென்றார். மீனா சாம்பார் வைத்துக் கொண்டிருந்தாள். சாம்பார்ல கொஞ்சம் வெந்தயம் போட்டா நல்லா இருக்கும் என்றார் சுப்புலட்சுமி. உடனே மீனா, அம்மா அதெல்லாம் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது, நீங்கள் போய் வேறு வேலை ஏதாவது பாருங்கள் என்றாள். சுப்புலட்சுமி சிரித்துவிட்டு வெளியே வந்தார். மனதில் இப்போ எல்லாம் மாறி போச்சு என்று நினைத்து கொண்டார். அன்று ஒரு நாள் பக்கத்து கிராமத்தில் நடந்த பண்டிகைக்கு செல்ல கண்ணன் மீனா இருவரும் தயாராகினார்கள். சுப்புலட்சுமியை, நீங்க வீட்டில் இருங்க, மாடுகளுக்கு தண்ணி வைக்கணும், வைக்கோல் அள்ளி போட வேண்டும், கோழியை சாயங்காலம் அடைக்கணும், எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்து விடுங்கள் அம்மா என்றாள் மீனா. சுப்புலட்சுமி சிரித்துவிட்டு சரி நீங்க போங்க என்றார். அந்த நாள் முழுக்க அவர் ஓய்வில்லாமல் வேலை செய்தார். இருள் சூழ்ந்த நேரத்தில் கண்ணனும் மீனாவும் திரும்பி வந்தனர். சுப்புலட்சுமி மிகவும் சோர்வாக இருந்தார். வந்த உடனேயே காயப்போட்ட துணியை கூட எடுக்கவில்லை என பொரிந்து தள்ளினாள் மீனா. சுப்புலட்சுமி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்து கொண்டார். ஒரு நாள் மாலை சுப்புலட்சுமி பின்பக்கத்தில் புல்வெட்டி கொண்டிருந்தார். மழை திடீரென பெய்ய தொடங்கியது. நனைந்தபடி உள்ளே வந்தார் சுப்புலட்சுமி. அந்த நேரத்தில் மீனா விரைவாக, அம்மா இந்த துண்டை வைத்து உங்க உடம்பை தொடச்சுக்கோங்க, சளி பிடிச்சிடும் என்று ஒரு பருத்தி துண்டை கொடுத்தாள். சுப்புலட்சுமிக்கு அப்போது மீனாவின் குரலில் அன்பு தெரிந்தது. ஒரு சில நேரம் கடுமையாக பேசினாலும் அவளின் உண்மையான அன்பு சுப்புலட்சுமியின் மனதில் இருந்த கசப்பு அனைத்தையும் மறக்க செய்தது. ஒரு மாதம் வேகமாக சென்றது. அந்த மாதம் முழுக்க மாட்டுப்பண்ணை வேலை, வீட்டு பணிகள், பேர குழந்தைகளின் சிரிப்பு, சின்ன சின்ன மனக்கசப்புகள் என சுப்புலட்சுமி அந்த மாதத்தை கழித்தார். அந்த மாதம் முடியும் நாள் கண்ணன் வந்து சொன்னான், அம்மா அடுத்த மாதம் ராஜா வீட்டுக்கு போயிடுங்க, எங்க முறை வரும்போது நாங்க உங்களை மீண்டும் அழைத்து கொள்கிறோம் என்றான் கண்ணன். ஒரு மாதத்திற்கு மேல் நான் இந்த வீட்டில் இருக்க முடியாது என மனதிற்குள் நினைத்து கொண்டு சிரித்தார் சுப்புலட்சுமி. அடுத்த நாள் வீட்டை விட்டு செல்லும் போது கண்ணனும் மீனாவும் வழி அனுப்பினர். தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு ராஜாவின் வீட்டுக்கு செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்தார். சுப்புலட்சுமி தன் கணவனை மனதில் நினைத்து கொண்டார். இந்த மாதிரி வீடு வீடாக செல்ல வேண்டிய நிலையில் நான் வாழ வேண்டுமா என நினைத்து கொண்டே பயணித்தார். பேருந்து நகர எல்லைக்குள் நுழைந்த போது சுப்புலட்சுமி பக்கத்து கண்ணாடியில் பார்த்தார். பச்சை வயல்களின் இடத்தில் இப்போது உயர்ந்த கட்டிடங்கள், வண்டிகளின் சத்தம், தூசி எல்லாம் அவர் மனதில் புதிதான பயத்தை ஏற்படுத்தியது.
பேருந்து நிறுத்தத்தில் ராஜா காத்திருந்தான். வாங்கம்மா, பையை கொடுங்க என்று வாங்கி கொண்டான். ஆட்டோவில் ஏறி வீட்டை நோக்கி சென்றனர். ராஜாவின் வீடு 4 மாடி அடுக்குமாடி கட்டிடத்தில் 3ஆம் மாடியில் இருந்தது. லிப்ட் இருந்தாலும் சுப்புலட்சுமி படிகளை ஏற விரும்பினார். ராஜாவும் சரி என்று சொல்லி அம்மாவுடன் சேர்ந்து படிகளில் ஏறி வீட்டை வந்து அடைந்தனர். வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தினர். வீட்டு கதவை திறந்த சுமதி, வாங்கம்மா, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், உள்ளே வாங்க என்றாள். அவளின் முகத்தில் புன்னகை இருந்தாலும் சமையலறையிலிருந்து வரும் சத்தமும் குழந்தைகள் ஹோம்வொர்க் எழுதும் கோஷமும் அவளது வேலை பளுவை காட்டியது. அம்மா, ரொம்ப நாள் இங்கே தங்கணும், ஆனா இங்க வேலை அதிகம், நேரமும் குறைவு என்று சொன்னாள். சுப்புலட்சுமி சிரித்துக்கொண்டு, நான் உன் வேலையை குறைக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றார். காலை 6 மணிக்கு அலாரம் அடித்து எழுப்பியது. ராஜாவுக்காக டிஃபன், லஞ்ச் தயாரிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்திற்கு கொடுத்தனுப்ப லஞ்ச், ஸ்நாக்ஸ் எல்லாம் தயார் செய்து அவர்களையும் கிளப்பி அனுப்ப வேண்டும் என்பதால் வேக வேகமாக வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் சுமதி. சுப்புலட்சுமி உதவ விரும்பினாலும் சுமதி பலமுறை, அம்மா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கால்வலி வரும் என்று சொல்லி எந்த வேலையும் செய்ய விடாமல் தடுத்து விடுவாள். கண்ணனின் கிராமத்து வீட்டின் சத்தமில்லாத காலையோடு ஒப்பிடும்போது இந்த காலை அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் ஒரு தனிமை இருந்தது. கண்ணன் வீடு போல பண்ணை வேலை இல்லை, ஆனால் இங்கு அமர்ந்து பேச நேரம் இல்லை என்று நினைத்தார் சுப்புலட்சுமி. ராஜா, சுமதி, குழந்தைகள் அனைவரும் காலை 8 மணிக்கே வீட்டை விட்டு சென்று விடுவார்கள். சுமதியும் வேலைக்கு செல்வதால் வீட்டில் சுப்புலட்சுமி மட்டுமே இருந்தார். சமையலறையில் வைக்கப்பட்ட சாப்பாடு, ஸ்நாக்ஸ், பால், டீ, தொலைக்காட்சி மட்டுமே அவருக்கு நாள் முழுவதும் துணையாக இருக்கும். ஆனாலும் எத்தனை நேரம்தான் டிவியை பார்த்து கொண்டே இருக்க முடியும்? அவர் ஜன்னலில் இருந்து தெருவை கவனித்தார். பக்கத்து வீட்டு பெண்கள் பைக்கில் செல்ல, சாலையில் சிலர் நடந்து செல்ல, தெருவில் பிள்ளைகள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர். ஆனால் யாருடனும் பேச வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் மாலை சுப்புலட்சுமிக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டு சோபாவில் சாய்ந்தார். சுமதி வேலையில் இருந்து வீடு திரும்பியதும் அம்மா சோஃபாவில் சாய்ந்திருப்பதை பார்த்து பதறினாள். அம்மா, என்னாச்சு? கொஞ்சம் தலை சுத்தலா இருக்குமா, குளிர்ந்த நீர் குடிச்சா சரியாகிடும் என்றார் சுப்புலட்சுமி. முகம் வெண்மையாக இருந்தது. உடனே ராஜாவுக்கு போன் செய்தாள் சுமதி. ராஜா வந்தவுடன் இருவரும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். டாக்டர் பரிசோதித்துவிட்டு, அதிகம் கவலைப்பட வேண்டாம், பிரஷர் கொஞ்சம் குறைவா இருக்கு, ஓய்வு எடுத்துக்கொண்டால் சரியாகிவிடும் என்றார். அடுத்த சில நாட்கள் சுமதி அவருக்காக சூப்பும் கஞ்சியும் செய்து கொடுத்தாள். ராஜா தினமும் வேலை முடிந்து சீக்கிரம் வந்து அம்மாவை கவனித்துக் கொண்டான். அதிக நேரம் அம்மாவுடன் நேரத்தை செலவிட்டான். அந்த நாட்களில் சுப்புலட்சுமி மனதில் எவ்வளவு பிஸியான வாழ்க்கையாய் இருந்தாலும் பிள்ளைகளின் மனதுக்குள் அன்பு இருக்கிறது என்று உள்ளம் நெகிழ்ந்தார். சுப்புலட்சுமியின் உடல் நலம் சரியானது. பழைய பிஸியான சூழல் மீண்டும் தொடங்கியது. சுமதி மீண்டும் வேலை, பள்ளி, சமையல் என்று அந்த சுழற்சியில் மாட்டிக்கொண்டாள். சுப்புலட்சுமி மீண்டும் அதிக நேரம் தனியாகவே இருக்கத் தொடங்கினார். அந்த மாத முடிவில் ராஜா அம்மாவிடம் வந்து, நாளைக்கு விஜய் வீட்டுக்கு போயிடுங்க, அவன் கூட பேசிட்டேன் என்றான். அம்மா, சரிப்பா, அவனையும் போய் பார்க்கணும்ல என்று சொன்னாலும் உள்ளுக்குள் ஒரு கசப்பு இருந்தது. தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் தன்னுடைய இடம் இப்போது ஒரு விருந்தினரின் இடம் போலாகிவிட்டது என்று நினைத்து கொண்டார் சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமியின் கணவர் இறந்த பிறகு அவருடைய 4 பிள்ளைகளும் சேர்ந்து அம்மாவை 4 பேரும் ஒரு மாதம் வைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்தனர். சுப்புலட்சுமி அதற்கு சம்மதம் என்று சொல்லவில்லை என்றாலும் பிள்ளைகள் தானே எல்லாம் என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வந்து கொண்டிருக்கிறார். ராஜா வீட்டில் இருக்கக்கூடிய மாதம் முடிந்ததால் சுப்புலட்சுமி 3வது மகன் விஜய் வீட்டுக்கு செல்வதற்காக ஆட்டோ ஏறினார். விஜய் நகரத்தின் நடுப்பகுதியில் ஒரு கடையை நடத்துகிறான். அவன் வீட்டின் முன்பாகவே அந்த கடை இருந்தது. எப்போதும் வாடிக்கையாளர்களின் சத்தம், வண்டிகளின் சத்தம் என்று பரபரப்பான இடமாக இருக்கும். வீட்டு கதவை திறந்து உள்ளே சென்றவுடன் லட்சுமி வந்தாள். வாங்கம்மா, உள்ளே வாங்க என்றாலும் அவள் பார்வை சமையலறையில் தான் இருந்தது.
அம்மா, சமையல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க போய் ஓய்வெடுத்துக்கோங்க என்று சொன்னாள். ஆனால் சுப்புலட்சுமியால் ரொம்ப நேரம் ஓய்வெடுக்க முடியாது. கடை வேளையில் மகனுக்கு உதவி பண்ணியாக வேண்டும். அடுத்த நாள் காலை 5:30க்கு விஜய் ஏற்கனவே கடையை திறக்க தயாராகி இருந்தான். அம்மா, பால் காய்ச்சி வைக்க முடியுமா? லட்சுமி இன்னும் எழுந்திருக்கலை என்றான். சுப்புலட்சுமி சமையலறைக்கு சென்று பால் காய்ச்சினார். பிறகு அடுக்கடுக்காக இருந்த கிண்ணங்களை கழுவ ஆரம்பித்தார். லட்சுமி தூக்கத்தில் இருந்து எழுந்து வந்து, அம்மா, நேற்று இரவு வேலை முடிக்க லேட்டாகி விட்டதால் அந்த பாத்திரங்களை எல்லாம் காலையில் கழுவலாம்னு வைத்தேன், நீங்க கஷ்டப்பட வேண்டாம் என்றாள். ஆனால் சுப்புலட்சுமி சிரித்துக்கொண்டே, வேலை செய்தால்தான் உடம்பு நலமாயிருக்கும் என்றார். விஜய் கடை வேலைக்கு போனதும் லட்சுமி வீட்டில் இருந்தாலும் பெரும்பாலும் தொலைக்காட்சி, கைபேசி ஆகியவற்றில் தான் அதிக நேரத்தை செலவிடுவாள். சமையல் கூட பெரும்பாலும் சுப்புலட்சுமி மேல்தான் விழும். அதற்கு மேலாக வீட்டில் வேலையை முடித்ததும் கடையில் வாடிக்கையாளர்களுக்கு டீ போட்டு கொடுப்பதும் சுப்புலட்சுமியே செய்வார். நான் இங்கே வருவதற்கு முன்பே எனக்கான வேலைகளை தயாராக வைத்து விடுகிறார்கள். இவங்க என்னை வேலைக்காரியாகவே பார்க்கிறார்கள் என்ற எண்ணம் மட்டும்தான் சுப்புலட்சுமிக்கு இருந்தது. ஒரு நாள் மாலை சுப்புலட்சுமிக்கு சிறிதாக காய்ச்சல் அடிக்க சோஃபாவில் அமர்ந்திருந்தார். லட்சுமி சமையலறையில் இருந்தாலும், அம்மா, நீங்க கஞ்சி சாப்பிடணும்னா சொல்லுங்க, நான் செய்து தருகிறேன் என்று வாயால் மட்டும் சொன்னாள். ஆனால் செய்து தர முன்வரவில்லை. சுப்புலட்சுமி தானாகவே எழுந்து அடுப்பை ஏற்றி கஞ்சி செய்து கொண்டார். விஜய் இரவு 9 மணிக்கு கடையை மூடிவிட்டு வந்தபோது அம்மா சோர்வுடன் இருந்ததை கவனித்தான். அம்மா, என்னாச்சு, முகம் சோர்வா இருக்கு என்று கேட்டான். சிறிது காய்ச்சல் என்றார் சுப்புலட்சுமி. விஜய் உடனே லட்சுமியிடம், அம்மாவிற்கு காய்ச்சல் இருந்தாலும் அவரையே சமையல் செய்ய வைக்கிறியா? 1 மாதம் முன்னால் அவர்களை பார்த்து கொள்ள முடியாதா என்று கோபமாக கத்தினான். லட்சுமி, அதெல்லாம் என்னால் முடியாது. என் வேலைகளை பார்க்கவே என்னால் முடியவில்லை. இதில் உங்க அம்மாவையும் பார்த்து கொள்ள வேண்டுமா என்று சொல்லி தன் நிலைமை இப்படியாகிவிட்டதே என்று புலம்பினாள். அடுத்த நாள் விஜய் கடையை வேலைக்காரரிடம் ஒப்படைத்துவிட்டு அம்மாவுடன் வீட்டில் இருந்தான். அம்மா, உங்களுக்கு தேவையில்லாத வேலைகளை குறைச்சிக்கோங்க. நீங்க என் வீட்டுல இருக்கிறீங்கன்னா சும்மா ஓய்வா இருக்கணும் என்றான். அவர் சிரித்து கொண்டே, நான் ஓய்வா இருந்தா எனக்கு உடம்பே வலிக்கும்பா என்றார். ஆனால் மகனின் குரலில் இருந்த பாசம் அவருக்கு மனநிறைவை கொடுத்தது. மாதம் முடியும் நாளில் விஜய் சொன்னான், அம்மா, நாளை கார்த்திக் வீட்டுக்கு போங்க, அவன் வீட்டில் நீங்கள் ஓய்வாக இருக்கலாம் என்று சொன்னான். சுப்புலட்சுமி மனதில், இது என்ன வாழ்க்கை, ஒவ்வொரு வீடாக சென்று கொண்டிருப்பது, ஒருவனுக்கு கூட இங்கேயே இருங்கள் என்று சொல்ல மனம் வரவில்லை. மாதம் முடியும் நாளில் கராராக அடுத்த மகன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என சொல்லிவிடுகிறார்கள் என்று நினைத்து வருந்தினார். அடுத்த நாள் காலை சிறிய பையை எடுத்துக்கொண்டு சென்னை நோக்கி புறப்பட்டார் சுப்புலட்சுமி. 4வது மகன் சென்னையில் இருக்கிறான். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்த சுப்புலட்சுமி தன் பையன் கார்த்திக்கை தேடினார். முகத்தில் பெரிய புன்னகையுடன் கார்த்திக் வந்து, அம்மா, நீங்க நல்லபடியாக வந்துட்டீங்க, வாங்க கார்ல போகலாம் என்றான். நகரின் பரபரப்பான சாலைகளில் பளபளக்கும் காரில் அமர்ந்த சுப்புலட்சுமி, இந்த பையன் சிறு வயதில் அடிக்கடி சைக்கிள் ஓட்டுவான், இப்போ காரே ஓட்டுகிறான் என்று மனதில் நினைத்து புன்னகைத்தார். வீட்டின் கதவை திறந்தவுடன் மருமகள் மாலா வந்து, அம்மா, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கிறேன், நீங்க இங்கே வருவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள். வீடு பளபளக்கும் டைல்ஸ், ஏர் கண்டிஷனர், மாடர்ன் சமையலறை, மென்மையான சோஃபா என்று எல்லாமே அவர்கள் வசதி படைத்தவர்கள் என்பதை காட்டியது. நன்றாக படித்து நல்ல வேலையில் நல்ல சம்பளம் வாங்கினான் கார்த்திக். மாலா, அம்மா, நீங்க இங்கே எந்த வேலையும் பண்ணக்கூடாது, எல்லாம் வேலைக்காரி பண்ணுவாங்க, நீங்க இங்கே சும்மா ஓய்வா இருக்கணும் என்றாள். அந்த வார்த்தைகள் அன்பாக இருந்தாலும் சுப்புலட்சுமிக்கு கடுப்பாகவே இருந்தது. ஒரே வார்த்தைகள் கேட்டு கேட்டு அலுத்து போனது. வேலை செய்யாமலேயே நாள் முழுக்க எப்படி இருப்பது என்ற கேள்வி அவர் மனதில் உதித்தது. காலை எழுந்ததும் தேநீர் தயாராகவே இருக்கும். வீட்டினை சுத்தம் செய்வது, சமையல் செய்வது எல்லாம் வேலைக்காரியின் பொறுப்பு. சுப்புலட்சுமிக்கு வேலை ஒன்றும் இல்லாததால் பெரும்பாலும் ஜன்னலருகில் அமர்ந்து சாலையில் ஓடும் வண்டிகளை பார்த்து கொண்டிருப்பார்.
ஒரு நாள் மாலா, அம்மா உங்களுக்கு போர் அடிச்சா சீரியல் பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல போடுவாங்க என்று ரிமோட்டை கொடுத்தாள். சுப்புலட்சுமி சிரித்துக்கொண்டே அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றார். மாலா சிரித்துவிட்டு அவருக்கு ரிமோட்டை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக் கொடுத்தாள். ஆனால் நாள் முழுக்க டிவி பார்த்து கொண்டே அமர்வது சுப்புலட்சுமிக்கு சலிப்பை தந்தது. என் வாழ்க்கை ஒரு பிள்ளையின் வீட்டிலிருந்து அடுத்த பிள்ளையின் வீட்டிற்கு செல்வது மட்டுமா என்ற எண்ணம் வரத் தொடங்கியது. கார்த்திக் வேலை முடித்து வந்தான். சுப்புலட்சுமி மெதுவாக கேட்டார், ஏண்டா, நான் ஒரு வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு போகிறேன்னு உங்களுக்கு எப்போவாது கஷ்டமா இருக்குமா? கார்த்திக் சற்று யோசித்து, அம்மா, கஷ்டமா இல்லை, நாங்க ஒவ்வொருத்தரும் உங்க அன்பை அனுபவிக்கணும் என்பதால் தான் இப்படி பகிர்ந்து வைத்திருக்கிறோம் என்றான். அம்மா புன்னகைத்தாலும் மனதில் இது அன்பா இல்லை என்னை பார்த்து கொள்ள முடியாம பகிர்ந்துகிட்டாங்களா என்ற சந்தேகம் எழுந்தது. ஒரு நாள் மாலா பால் பாயாசம் செய்து, அம்மா, இது உங்களுக்கு பிடிக்கும் என்று செய்தேன், நீங்க ரொம்ப விரும்புவீங்கன்னு கார்த்திக் சொன்னான் என்றாள். அந்த பாசமான செயல் சுப்புலட்சுமியின் மனதை நெகிழச் செய்தது. சில நேரம் அவர்கள் காட்டும் அன்பு சுப்புலட்சுமிக்கு மனதை இளக செய்தாலும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. மாதம் முடியும் முன் ஒரு இரவு சுப்புலட்சுமி தனியாக அமர்ந்து யோசித்தார். நான் 4 வீடுகளிலும் விருந்தினராக இருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் பைகளை கட்டிக்கொண்டு செல்லும் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் என்னோட சிறிய வீட்டிலேயே இருக்க வேண்டும். அந்த வீட்டில் தானே என் 4 பிள்ளைகளையும் வளர்த்தேன். பிள்ளைகள் முடிந்தால் என்னை வந்து பார்க்க வரட்டும் என்று முடிவு செய்தார். அடுத்த நாள் காலை கார்த்திக்கும் மாலாவும் அம்மாவை கிளப்பி ரயில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். எந்த வீட்டிலும் இது தன்னுடைய வீடு என்ற எண்ணமே சுப்புலட்சுமிக்கு வரவில்லை. நான் என்னோட பழைய வீட்டுக்கு திரும்பி செல்கிறேன் என மனதிற்குள் சொல்லிக்கொண்டு கிளம்பினார். கண்ணனின் வீட்டிற்கு செல்லாமல் தன்னுடைய பழைய வீட்டிற்கு சென்றார். கண்ணன் 2 நாட்கள் அம்மா வரவில்லை என்றவுடன் கார்த்திக்கிற்கு போன் செய்தான். அவனோ அம்மா 2 நாட்களுக்கு முன்னரே கிளம்பி சென்று விட்டாரே என்றான். தகவல் ராஜா, விஜய் என்று அனைவருக்கும் தெரிந்தது. அம்மாவை தேடி தங்களது பழைய வீட்டிற்கு சென்றனர். பழைய வீடு ஓட்டு வீடு. சுற்றிலும் நிறைய இடங்கள் காலியாக கிடந்தன. அம்மாவை பார்த்ததும் தான் 4 மகன்களும் நிம்மதி அடைந்தனர். சுப்புலட்சுமி நான் யார் வீட்டுக்கும் வரப்போவதில்லை என உறுதியாக சொன்னார். மகன்களும் சரி என்று ஒத்துக்கொண்டனர். ஒரு சில மாதங்களில் மகன்கள் அந்த வீட்டை சுற்றி மலர்கள், காய்கறிகள், பழங்கள் என தோட்டம் அமைத்து கொடுத்தனர். அனைவரும் சேர்ந்து அம்மாவின் வீட்டில் சாப்பிட்டார்கள். சுப்புலட்சுமியின் மனதில் இதுதான் என் வீடு என்ற உணர்வு வந்தது. நிம்மதியாக வாழ ஆரம்பித்தார். இப்போது ஒவ்வொரு மாதமும் 4 மகன்களும் குடும்பத்தோடு வந்து அந்த சிறிய வீட்டில் சிரிப்பையும் பாசத்தையும் நிரப்பினார்கள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.